இருக்கிறோம். இன்றைய அமர்விலே அல் குர்ஆனும் சுன்னாவும் அதனுடைய இரண்டின் முக்கியத்துவம், இந்த முக்கியத்துவம் எழுந்து போனதுனால தான் நமக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கு. அதை மீட்டெடுப்பதற்காக நம்முடைய மௌலவி முர்ஷித் அப்பாசி அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹ் வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும், நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள், கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கருணை கொள்ள ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். அந்த அடிப்படையில் இன்றைய இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை அல்லது ஒரு நபிமொழியை படிக்கிறோம், கேட்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்கள் மீது அருள் புரிந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு அந்த அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு, சொல்லப்படக்கூடிய விடயங்கள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எந்த அடிப்படையில் வாழ்ந்தால் வெற்றி பெறுவான், எப்படி வாழக்கூடாது, எந்த அடிப்படையில் வாழ்ந்தால் உலகத்திலும் தோல்வி அடைந்து மறுமையிலும் தோல்வி அடைவான் என்கிற அடிப்படைகளை அல்லாஹ் அல் குர்ஆனை இறக்கி நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறையை காட்டி தந்து
மனித சமூகத்திற்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நல்லவனாக வாழ்ந்து மறுமையில் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் அவன் இறுக்கி பிடிக்க வேண்டிய அடிப்படைகள் 2 இருக்கின்றன. அதுதான் அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆனும் அதற்கு விளக்க உரையாக இருக்கின்ற நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை அஸ்-சுன்னாவும். இந்த 2இல் ஒன்றை மறுத்தாலும் அல்லது இந்த ஒன்றில் ஒரு பகுதியை மறுத்தாலும் அல்லது இந்த 2இல் ஒரு செய்தியை மறுத்தாலும் அந்த மனிதன் வழிகட்டு போய்விடுவான், நரகத்துக்குரிய மனிதனாக மாறிவிடுவான் என்கின்ற அடிப்படையை உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அடுத்ததாக இந்த உலகத்தில் நானும் நீங்களும் எதை செய்வதாக இருந்தாலும் அது இலட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து செய்யப்படுகின்ற ஹஜ் வணக்கமாக இருக்கலாம், அல்லது சாதாரணமாக நானும் நீங்களும் செய்து விடுகின்ற சுப்ஹானல்லாஹ் என்ற திக்ராக இருக்கலாம். செய்கின்ற பொழுது அல்லாஹ் அல் குர்ஆனில் எப்படி காட்டி தந்திருக்கிறான், நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை அஸ்-சுன்னா எப்படி காட்டி தந்திருக்கின்றது என்ற அடிப்படையில் தான் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இல்லை என்றால் அந்த அமல்களுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த பெருமதியும் இருக்காது என்கிற அடிப்படையையும் நானும் நீங்களும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த அடிப்படையை இஸ்லாம் எந்த அளவுக்கு எங்களுக்கு விதைக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு முஃமினும் ஒவ்வொரு நாளும் கட்டாயம் பல தடவைகள் கேட்க வேண்டிய ஒரு துஆவை இஸ்லாம் சொல்லித் தருகின்றது. என்ன துஆ அது? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இறைவா, எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். நீ யாருக்கெல்லாம் அருள் புரிந்தாயோ அவர்கள் போன அந்த வழியை எங்களுக்கு காட்டுவாயாக. இந்த துஆவை பொறுத்தவரையில் வயதுக்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு ஆண்மகனும் ஒவ்வொரு பெண்மகளும் கட்டாயம் ஒரு நாளைக்கு படதளவை கேட்டாக வேண்டும். இல்லை என்றால் அவன் முஸ்லிமாக இருக்க முடியாது. காரணம் என்ன? உண்மையான முஸ்லிம் என்பவன் ஒரு நாளைக்கு 5 நேரம் கட்டாயம் தொழுதாக வேண்டும். அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா? நபிகளார் சொன்னார்கள், லா ஸலாத்த இல்லா பிஃபாத்திஹத்தில் கிதாப். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படவில்லை என்றால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொன்னார்கள். அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஒரு வசனம் தான் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் என்பது. அப்படியானால் ஒவ்வொரு நாளும் பல தடவைகள் தொழ வேண்டியது 5 நேர தொழுகை. அதை தொழுபவன் தான் முஸ்லிம் என்றால், அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்பட வேண்டும் என்றால், அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிலே ஒரு வசனம் நாங்கள் கேட்கின்ற அந்த துஆ என்றால் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் கட்டாயம் கேட்க வேண்டிய துஆ. பாருங்கள் சகோதர சகோதரிகளே, நாங்கள் எங்களுக்கு எத்தனை தடவை யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழியை காட்டி என்று கேட்போம். எங்களுடைய மொழியிலே எங்களுக்கு தெரிந்த பாசையிலே எத்தனை தடவை கேட்டிருப்போம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழியை காட்டு, யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழியை காட்டு, எத்தனை தடவை கேட்டிருப்போம். அன்பார்ந்தவர்களே, எங்களை படைத்தவன் அல்லாஹ் நேர்வழியின் பெருமதியை எங்களுக்கு உணர்த்துவதற்காக ஒரு நாளைக்கு பல தடவைகள் கேட்பதை கட்டாயப்படுத்திய பிரார்த்தனை என்றால் அது நேர்வழியை கேட்கின்ற பிரார்த்தனை தான். எனவே ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் மிக அவசியமான ஒரு துஆ இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். இறைவா, நீ யாருக்கெல்லாம் அருள் புரிந்தாயோ அவர்கள் போன அந்த நேரான வழியை எங்களுக்கு காட்டுவாயாக. அல்லாஹ் அருள் புரிந்த கூட்டம் யார்? அவர்கள் எந்த பாதையிலே போனார்கள்? நானும் நீங்களும் விளக்கம் சொல்ல முடியுமா? எங்களுக்கு தெரிந்த விளக்கங்களை வைத்து அல்லாஹ் அருள் புரிந்த கூட்டம் இந்த வழியில் தான் போனார்கள் என்று சொல்லலாமா?
முடியாது சகோதரர்களே. மாறாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் அருள் புரிந்த கூட்டம் எந்த வழியிலே போனார்கள்? சூரா அன்-நிசா 4வது அத்தியாயம் 69வது வசனத்தை படியுங்கள். 4வது அத்தியாயம் 69வது வசனத்தை படியுங்கள். அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். வமை யுத்தில்லாஹ வர் ரசூல், யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுகின்றார்களோ, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுகின்றார்களோ, ஃபஉலாயிக, அவர்கள் தான் மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் அருள் புரிந்தவர்களோடு வீற்றிருப்பார்கள். நாங்கள் கேட்ட பிரார்த்தனையில் என்ன வார்த்தை வந்தது? அன்அம்த அலைஹிம். இது முன்னிலை சொல். நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ, அங்கே வரக்கூடிய வார்த்தை என்ன? அன்அமல்லாஹு அலைஹிம், படர்கை சொல். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிந்தான். யாருக்கு சகோதரர்களே? யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு என்றால் குர்ஆன் சொன்ன பிரகாரம் வாழக்கூடியவர்கள். வர் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டவர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரின் சொல், செயல், அங்கீகாரங்களின் அடிப்படையில் வாழ்ந்தவர்கள். அவர்களுக்குத்தான் அல்லாஹ் அருள் புரிந்தான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே நானும் நீங்களும் நேரான வழியில் பயணித்து அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டுமா? எங்களுக்கு தேவையானது 2 அடிப்படைகள். ஒன்று, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும் என்றால் குர்ஆனுக்கு கட்டுப்பட வேண்டும். வர் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும் என்றால் நபிகளாருடைய சொல், செயல், அங்கீகாரங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும். இந்த 2ஐயும் விட்டுவிட்டு அல்லது இந்த 2இல் ஒன்றை விட்டுவிட்டு நானும் நீங்களும் என்னதான் நல்லவர்களாக வாழ நினைத்தாலும் அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக முடியாது என்கிற ஆழமான அடிப்படையை உள்ளத்திலே நிறுத்திக் கொண்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக என்றால் குர்ஆனை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக என்றால் நபிகளாருடைய சொல், செயல், அங்கீகாரங்களை எங்களுடைய சொற்களாக, எங்களுடைய நடத்தைகளாக, எங்களுடைய அங்கீகாரங்களாக எடுத்து நடக்க வேண்டும் என்கிற அடிப்படையை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பாண்டவர்களே, இருக்கிற எந்த ஜமாஅத்துக்களை எடுத்துக்கொண்டாலும் இதை அடிப்படையாக சொல்லுகிறார்கள், இல்லாமல் இல்லை. ஒரு சாராரை எடுத்துக்கொண்டால் நாங்கள் நபிகளாரை நேசிக்கிறோம், ஹுப்புர் ரசூல் என்று பேசுகிறார்கள். நாங்கள் குர்ஆனின் சொந்தக்காரர்கள் என்று பேசுகிறார்கள். இன்னொரு ஜமாத்தை எடுத்துக்கொண்டால் தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை. அந்த 2ஐயும் எடுத்து நடக்கும் காலமெல்லாம் ஈருலகிலும் வெற்றி பெறுவார்கள் என்று பேசுகிறார்கள். இன்னொரு ஜமாத்தை எடுத்துக்கொண்டால் குர்ஆன் ஹதீஸ் என்கிறார்கள், எங்களுடைய அடிப்படை குர்ஆன் சுன்னா என்கிறார்கள். அன்பாண்டவர்களே, வாயளவில் குர்ஆன் சுன்னா பேசி வெற்றி பெற முடியாது. வாயளவில் தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை என்று சொல்வதனால் வெற்றி பெற முடியாது. வாயளவில் நாங்கள் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுபவர்கள் என்று சொல்லி வெற்றி பெற முடியாது. மாறாக வாயளவில் நாங்கள் சொல்லுகின்ற அந்த கொள்கையை வாழ்க்கை அளவில் நடைமுறைப்படுத்தி காட்ட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் குர்ஆனும் சுன்னாவும் வெளிப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் ஈருலகிலும் வெற்றி பெற முடியும் என்கிற அந்த ஆழமான அடிப்படையை இந்த விடயத்தில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு அடிப்படையை சொல்லி காட்டுகிறார்கள். என்ன? புகாரியிலே 4142வது இலக்க செய்தியை படித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் நபித்தோழர்களை வைத்துக் கொண்டு என்ன செய்கிறார்கள்? பூமியிலே ஒரு நீண்ட கோட்டை போடுகிறார்கள். ஒரு நீண்ட கோட்டை வரைந்து விட்டு அந்த நீர்ப்பமான அந்த கோட்டுக்கு பக்கத்தினால் பல கோடுகளை வரைகிறார்கள். வரைந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரான கோட்டை பார்த்து சொன்னார்கள், இதுதான் என்னுடைய பாதை, இதுதான் என்னுடைய பாதை. வலதிலும் இடதிலும் செல்லக்கூடிய அந்த பாதைகள் எல்லாம் ஷைத்தானுடைய பாதைகள். அந்த வழிகளில் எல்லாம் ஷைத்தான் இருந்து கொண்டு மனிதர்களை நரகத்தின் பக்கம் அழைக்கிறான் என்று சொல்லிவிட்டு நபிகளார்
6வது அத்தியாயத்தின் 153வது வசனத்தை ஓதி காட்டினார்கள். என்ன வசனம் அது? வஅன்ன ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமா, நிச்சயமாக இதுதான் என்னுடைய நேரான பாதை, இதுதான் என்னுடைய நேரான பாதை, ஃபத்தபிஊஹு, அதை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள். அது எந்த பாதை சகோதரர்களே? குர்ஆனையும் சுன்னாவையும் அடிப்படையாக கொண்ட பாதை, அதுதான் சுவனத்துக்கிட்டு செல்லுகின்ற பாதை. சொல்லிவிட்டு ஓதி காட்டினார்கள், வலா தத்தபிஉஸ் சுபுல, இந்த நேரான பாதையில் குறுக்கறுக்கக்கூடிய அந்த வழிகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம், ஃபதஃபர்ரக பிகும், அது உங்களை பிரித்து விடும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அல்லாஹு அக்பர். 1400 வருடங்களுக்கு முன்னால் மனித சமூகத்துக்கு ஓதி காட்டப்பட்ட வசனம். குர்ஆன் சுன்னா என்ற அடிப்படையை விட்டுவிட்டு நாங்கள் விரும்பிய வழிகளை எல்லாம் தேர்வு செய்தால் நாங்கள் பிரிந்து போவோம் என்பது குர்ஆனுடைய அடிப்படை, நாங்கள் வழிகட்டு போவோம் என்பது அடிப்படை. இது அல்லாஹ் உங்களுக்கு செய்கின்ற வசியத் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பாண்டவர்களே, குர்ஆன் சுன்னா என்ற இந்த நேரான பாதையில் பயணிக்கும் பொழுது குறுக்கறுக்கக்கூடிய பாதைகள் என்ன தெரியுமா? பல வழிகள் வரும். நாங்கள் விரும்புகின்ற, நாங்கள் நேசிக்கின்ற நல்ல மனிதர்கள் போன போக்கு என்று ஒரு வழி வரும், எங்களுடைய குடும்பம் போன போக்கு என்று ஒரு வழி வரும், எங்களுடைய ஊர்வலமை என்ற ஒரு வழி வரும், எங்களுடைய பள்ளி நிர்வாகங்கள் ஜமாத்துக்கள் போடுகிற வழி என்றொன்று வரும், நாங்கள் நேசிக்கிற மதுஹபுகள் என்ற ஒரு வழி வரும், நாங்கள் நேசிக்கிற தரீக்காக்கள் என்ற ஒரு வழி வரும், ஊர்வலமை என்ற ஒரு வழி வரும். இப்படி பல வழிகள் குறுக்கே வந்து கொண்டே இருக்கும். மறுமையில் வெற்றி பெற விரும்புகிற ஒரு முஃமின் குர்ஆன் சுன்னா என்ற நேரான பாதையில் போய்கொண்டே இருக்க வேண்டும். எந்த இடத்திலாவது குர்ஆன் சுன்னா வருகிற பொழுது அந்த குர்ஆன் சுன்னாவை நிறுத்திவிட்டு, குர்ஆன்ல இப்படி வந்திருக்குதுதான், ஹதீஸ்ல இப்படி வந்திருக்குதான், ஆனா எங்கட ஊர்வலம் இப்படித்தானே இருக்குது அப்படின்னு குறுக்க போனோம்டா அங்கேதான் நானும் நீங்களும் வழிகட்டு போகிற இடம் இருக்கிறது. குர்ஆன்ல இப்படி வந்திருக்குதான், ஹதீஸ்ல இப்படி வந்திருக்குதான், ஆனா எங்கட ஊர் ஜமாத் இப்படி சொல்லுதுன்னு போனோம்டா அங்கதான் நாங்கள் வழிகட்டு போகிற இடம் இருக்குது. குர்ஆனிலே வந்திருக்கிறது, சுன்னாவிலே வந்திருக்கிறது, எங்கட குடும்ப கலாச்சாரம் இப்படித்தான், அப்படி என்று போனால் நாங்கள் வழிகட்டு போகிற இடம் அப்பத்தான் இருக்குது. குர்ஆனிலே வந்திருக்கிறது, சுன்னாவிலே வந்திருக்கிறது, எங்களுடைய அமீர், எங்களுடைய தலைவர், எங்களுடைய ஆலிம்சா எங்களுக்கு இப்படித்தான் சொல்லுகிறார் என்று அந்த நேரான பாதையிலிருந்து நாங்கள் குறுக்கே திரும்பி விட்டால் நாங்கள் வழிகட்டு போகின்ற இடம் அங்கேதான் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோடுகளை வரைந்து எங்களுக்கு தெளிவுபடுத்திய பாடம். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் கட்டுப்படக்கூடிய மனிதர்களாக, குர்ஆனையும் சுன்னாவையும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகின்ற மனிதர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்ற பாடத்தை மறந்துவிடக் கூடாது. எந்த அளவுக்கு இஸ்லாம் வலியுறுத்துகிறது தெரியுமா? பாருங்கள், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 33வது அத்தியாயம் சூரத்துல் அஹ்ஸாபுடைய 36வது வசனத்தை படியுங்கள். 33வது அத்தியாயம் 36வது வசனத்தை படியுங்கள். அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். வமா கான லிமுமினின் வலா முமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் கியரத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விடயத்தில் தீர்ப்பளித்து விட்டால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விடயத்தில் தீர்ப்பளித்து விட்டால், ஒரு முஃமினான ஆணுக்கோ ஒரு முஃமினான பெண்ணுக்கோ அதில் சுய அபிப்பிராயம் தெரிவிப்பதற்கு, சொந்த கருத்து தெரிவிப்பதற்கு எந்த உரிமையும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். குர்ஆன்ல ஒன்று தெளிவாக வந்துவிட்டால், சுன்னாவுல ஒன்று தெளிவாக வந்துவிட்டால், அதற்கு பிறகு நானும் நீங்களும் குர்ஆன் சுன்னால அப்படி வந்திருந்தாலும் எங்களுக்கு இப்படித்தான் விருப்பம், குர்ஆன் சுன்னால இருந்தாலும் நாங்க இப்படித்தான் செய்வோம் என்று என்ன செய்யக்கூடாது? குர்ஆன் சுன்னாவுக்கு எதிராக கருத்து சொல்லுகின்ற உரிமை
முஃமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ இல்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? வமை யஸில்லாஹ வ ரசூலஹு, யார் சொந்த கருத்துக்களை சொல்லி சுய அபிப்பிராயங்களை சொல்லி அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்கின்றாரோ ஃபக்கது பல்ல பலாலம் முபீனா, அவர் தெளிவான வழிகேட்டில் சென்று விட்டார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த வசனத்தை உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு மனித சமூகம், முஸ்லிம்கள், குர்ஆன் சுன்னாவை பேசியவர்கள் எல்லாம் கண்ணெதிரே வழிகட்டு போவதற்கு என்ன காரணம் தெரியுமா? குர்ஆன் சுன்னா தெளிவாக வந்திருக்க தன்னுடைய சொந்த கருத்துக்களை திணிப்பது, தன்னுடைய அபிப்பிராயங்களை திணிப்பது, அந்த சுய கருத்து சொல்லுகின்ற பழக்கம் தான் எங்களை வழிகெடுத்து விட்டது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அந்த சூராவுடைய வசனத்தை படிக்கிற நீங்கள், அல்லாஹ் பின்னால் ஒரு உதாரணம் சொல்கிறான். அந்த உதாரணத்தை கொஞ்சம் படித்து பாருங்கள். ஒரு மனிதன் குர்ஆன் சுன்னாவை இறுக்கி பிடிப்பது எந்த அளவு அவசியம் என்பதை புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபிகளாரை பார்த்துத்தான் சொல்கிறான். என்ன தெரியுமா? வஇது தகூலு லில்லதி அன்அமல்லாஹு அலைஹி வ அன்அம்த அலைஹி அம்சிக் அலைக ஜௌஜக். தன்னுடைய வளர்ப்பு மகன் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹுங்களை திருமணம் முடிச்சிருந்தாங்க. அன்றைக்கு ஒரு கலாச்சாரம், மக்கா முஷ்ரிக்குகளுடைய, மதீனாவுடைய ஒரு கலாச்சாரம் இருந்தது. வளர்ப்பு மகன் முடித்த பெண்ணை வளர்த்தவர் முடிக்க கூடாது. இஸ்லாத்துல இருக்கிற சட்டம் என்ன? என்ற சொந்த மகன் முடிச்ச பொண்ண வாப்பாவுக்கு முடிக்க முடியாது. இது இஸ்லாத்துல உள்ள சட்டம். ஆனா இன்றைக்கு மக்கா மதீனால இருந்த கலாச்சாரம் என்னண்டா, வளர்ப்பு மகன் இருக்கிறாரே, நான் ஒரு திருமணம் முடிக்கிறேன், அந்த பொண்ணுக்கு வேறொரு கணவர் மூலம் ஒரு புள்ள இருந்தா அந்த புள்ள எனக்கு வளர்ப்பு மகனா வருவாரு. அந்த மகனுடைய மனைவிய வளர்த்த எனக்கு முடிக்கலாம், இதான் சட்டம். ஆனா அன்றைக்கு மக்கா மதீனாவுடைய கலாச்சாரம் எப்படி இருந்ததுன்னா, முடிக்க கூடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆசைப்படுறாங்க இந்த கலாச்சாரத்தை உடைக்கணும். ஆனாலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயப்படுறாங்க. உண்மையிலே நபிகளார் பயப்படுறவங்களா? இல்ல. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் அதை நடைமுறைப்படுத்துவதில் நபிகளாரை மிஞ்சி இந்த உலகத்தில் யாரும் நடைமுறைப்படுத்த முடியாது. ஆனாலும் நபிகளாரை வச்சுதான் அல்லாஹ் எங்களுக்கு சில விஷயத்தை படிச்சு தர வேண்டி இருக்குது. அல்லாஹ் நபிகளாரை வச்சு எங்களுக்கு படிச்சு தரான். என்ன தெரியுமா? நபிகளாரு அந்த ஸைனப் அவங்களை திருமணம் முடிச்சு இந்த கலாச்சாரத்தை உடைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனாலும் உள்ளத்தில் உள்ள ஒரு அச்சத்தின் காரணமாக அந்த வேலையை செய்யல. அல்லாஹ் எப்படி தெரியுமா கேட்கிறான்? வத்தகில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வதுக்ஃபி ஃபீ நஃப்ஸிக மல்லாஹு முப்தீஹி, அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுவான் என்கிற நிலையில் உள்ள ஒன்றை நீங்கள் உள்ளத்தில் மறைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? என்ன சகோதரர்களே, நபிகளாருக்கு ஸைனபை திருமணம் முடித்து இந்த கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனாலும் வத்தக்ஷன்னாஸ, நீங்கள் மனிதர்களுக்கு பயப்படுகிறீர்கள். ஃபல்லாஹு அஹக்கு அன் தக்ஷா, அல்லாஹ்தான் பயப்படுவதற்கு மிக தகுதியானவன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? ஃபலம்மா கதா ஸைதும் மின்ஹா வதரன் ஸௌவஜ்னாகஹா, அல்லாஹ் சொல்கிறான், ஸைத் அவர்கள் தன்னுடைய மனைவி ஸைனபை தலாக் சொல்லி அந்த காலம் முடிந்தவுடனே ஸௌவஜ்னாகஹா, நாங்கள் உங்களுக்கு திருமணம் முடித்து வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா பெருமைப்படுவாங்க. அடுத்த மனைவிமார்கிட்ட சொல்லுவாங்க, உங்களுக்கெல்லாம் திருமணம் நடந்தது இந்த பூமியில, ஆனா எனக்கு திருமணம் நடந்தது 7 வானங்களுக்கு மேலால் அல்லாஹ் திருமணம் முடித்து வைத்தான் என்று சொல்லுவாங்க. என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பாடம் நடத்துகிறான். அல்லாஹ் ஒன்றை சொல்லிவிட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை நடைமுறைப்படுத்தி காட்டிவிட்டால் அதற்கு எதிராக சிந்திக்கிற மனிதர்களாக நானும் நீங்களும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு சமூகத்துல பிரச்சனை எது தெரியுமா? எது பிரச்சனை? குர்ஆனிலும் சுன்னாவிலும் தெளிவாக வந்த பிறகும் ஊர் கலாச்சாரம் இப்படி இருக்குது, அதை நம்ம எப்படி விட்டு போடுறது?
குர்ஆனிலும் சுன்னாவிலும் தெளிவாக வந்த பிறகும் நம்ம இவ்வளவு காலமும் இந்த மதுஹபுலத்தானே இருந்து வாரோம், இதை எப்படி விட்டு போடுறது? இப்படியே குர்ஆன் சுன்னாவுக்கு எதிராக கருத்து சொல்லி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நானும் நீங்களும் வழிகட்டு போய்விடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, குர்ஆன் சுன்னாவை பேசியவர்கள், குர்ஆன் சுன்னாதான் எங்களுக்கு அடிப்படை என்று பேசியவர்கள் எப்பொழுதோ குர்ஆன் சுன்னாவின் அடிப்படைகளை விட்டுவிட்டு தாங்கள் நேசிக்கின்ற ஆலிம்களுக்கு பின்னால் போக ஆரம்பித்தார்களோ, தாங்கள் நேசிக்கின்ற உலமாக்களுக்கு பின்னால் போக ஆரம்பித்தார்களோ, எங்களுடைய வாழ்நாளிலே 10-15 வருட இந்த வருட காலப்பகுதியிலே எத்தனை வழிகேடுகளை பார்த்தோம். குர்ஆன் சுன்னா தெளிவாக இருக்கிறது, ஆனால் தான் நேசிக்கிற ஆலிமுடைய ஃபத்வா வேற மாதிரி இருக்குது, அவருடைய விளக்கம் வேற மாதிரி இருக்குது. அன்பார்ந்தவர்களே, குர்ஆன் சுன்னா என்ற இந்த நேரான வழியில் பயணிக்க வேண்டிய மனிதன் ஆலிம்களுடைய கூற்று, அறிஞர்களுடைய கூற்று என்று குர்ஆன் சுன்னாவுக்கு மேலால் கொண்டு போய் வைத்தார்கள். அந்த இடத்தில் வழிகட்டு போனார்கள். எனவே அன்பாண்டவர்களே, படைத்தவன் ரப்பு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற ஆழமான வழிகாட்டல் என்ன தெரியுமா? குர்ஆனிலும் சுன்னாவிலும் வந்துவிட்டால் அதை மீறி நாங்கள் போக மாட்டோம். அல் குர்ஆனிலே இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டல், உதாரணத்துக்கு ஒரு சில விடயங்களை சொல்லுகின்றேன். திருமணம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், வஆத்துன் நிஸாஅ ஸதுகாத்திஹின்ன நிஹ்லா, உங்களுடைய மனைவிமாருக்கு நீங்கள் நிஹ்லா கொடையாக அவர்களுக்குரிய தொகையை கொடுங்கள், சதக்காவை கொடுங்கள், மகர் கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது குர்ஆன் சொல்லுகிற அடிப்படை. ஆனாலும் குர்ஆன் சுன்னாவை பேசுகிற எங்களால் கூட இதை நடைமுறைப்படுத்த முடியவில்லை. அப்படித்தானே? குடும்ப கலாச்சாரம், ஊர் வளமை என்று மகர் இன்னும் கீழே தான் இருக்குது. இன்னும் சீதனம் கொடுத்துத்தான் திருமணத்தை நடத்துகிறோம். இதுதான் எங்களுடைய அடிப்படையாக இருக்கிறது என்றால் நானும் நீங்களும் நேர்வழி பெறலாமா? இன்றைக்கும் இந்த ஊரிலே எத்தனை ஆண் மக்கள், இளைஞர்கள் வெளிநாடுகளில் இருந்து உழைத்து கொட்டுகிறார்கள். அடிப்படை குர்ஆன் சுன்னாவை பேசுறவங்க, ஆனா தண்ட ராத்தாவுக்கும் தண்ட தங்கைக்கும் வீடு கட்டி கொண்டிருக்கிறார்கள் சீதனம் கொடுப்பதற்காக. அல்லாஹு அக்பர், நஊது பில்லாஹ். அட, குர்ஆன் சொல்கிறது ஆண் மகனே நீ மகர் கொடுத்து திருமணம் முடி என்று சொல்கிறது இல்லை. எங்கட ஊர் கலாச்சாரம், எங்கட குடும்ப கலாச்சாரம், எங்கட சமூக கட்டமைப்பு, நாங்க சீதனம் கொடுத்து தான் திருமணம் முடிப்போம் என்றால் நானும் நீங்கள் நேர்வழியில பயணிக்கலாமா? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நபிகளார் மரணித்தவர்களுக்காக குர்ஆனை தமாம் செய்து அவர்களுக்கென்று அன்னதானங்கள், உணவுகள் கொடுத்து கத்தம் என்ற அடிப்படையில் எதையும் செய்ததாக இல்லை. அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், வஅன் லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ, ஒரு மனிதன் அவன் செய்து கொண்ட முயற்சியை தவிர வேறு எதுவும் அவனுக்கு கிடைக்க போவதில்லை. அவன் நேரடியாக முயற்சி செய்திருக்க வேண்டும், முயற்சிக்கான வழியை வைத்துவிட்டு போயிருக்க வேண்டும். அப்பதான் அவனுக்கு நன்மை போகும் மௌத்துக்கு பின்னால. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ நபித்தோழர்களை தண்ட வாழ்க்கையில அடக்கம் செய்தார்கள். நாங்கள் என்ன நிலைப்பாட்டில இருக்கிறோம்? ரசூலுல்லாஹ் செய்யலதான், ஆனாலும் ஊர்வலமையாச்சுதே. ரசூலுல்லாஹ் செய்யலதான், ஆனா எங்கட ஜமாத்து ரூல்ஸ் ஆவிட்டுதே. இதுதான் குர்ஆன் சுன்னாவுக்கு எதிராக கருத்து சொல்வது. இது வந்துவிட்டால் நானும் நீங்களும் வழிகட்டு போகின்ற இடம் அதுதான் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நானும் நீங்களும் இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டுமா? குர்ஆனும் சுன்னாவும் தெளிவாக சொல்லிவிட்டால் அதை தாண்டி என்ன செய்யக்கூடாது? கருத்து சொல்ல போகக்கூடாது என்கிற ஆழமான பாடத்தை உள்ளத்திலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். பாருங்கள் சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு உம்மத்தி யதுகுலூனல் ஜன்னah, என்னுடைய உம்மத்தவர்கள் அனைவரும் சுவனம் நுழைவார்கள், இல்லாமன் அபா, மறுத்தவனை தவிரண்டாங்க. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? என்னுடைய உம்மத்தவர்கள் அனைவரும் சுவர்க்கம் நுழைவார்கள், இல்லாமன் அபா, மறுத்தவனை தவிர என்று சொன்னார்கள். காலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, வமை யபா,
மறுப்பவன் என்றால் யார் என்று கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் அத்தாஅனி தஹலல் ஜன்னah, யார் எனக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் சுவர்க்கம் நுழைவார். வமன் அசானி ஃபகத் அபா, யார் எனக்கு மாறு செய்கிறாரோ அவர்தான் மறுத்தவராவார்ன்றாங்க ரசூலுல்லாஹ். அன்பாண்டவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறைகள், ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரங்கள் ஒரு விடயத்துக்கு தெளிவாக வந்த பிறகும் இதை நாங்கள் செய்ய மாட்டோம், நாங்கள் இதைத்தான் செய்வோம் என்று நபிகளாருடைய சுன்னாவுக்கு மாறு செய்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், மறுமையிலே சுவர்க்கம் நுழைவது கேள்விக்குறியாகிவிடும் என்ற அடிப்படையை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் பாடமாக சொல்லித் தருகிறார்கள். அன்பாண்டவர்களே, அல் குர்ஆனை பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு இந்த சட்டத்தை தெளிவாக சொல்கிறது தெரியுமா? மனிதன் என்ற அடிப்படையில் மார்க்க விவகாரங்கள்ல கருத்து வேற்றுமை வரலாம். மனிதன் என்ற அடிப்படையில் மார்க்க விடயங்களில் கருத்து வேற்றுமை வரலாம். அல்லாஹ் மனிதனுடைய இயல்பு பண்பாக சொல்கிறான், லா யஸாலூன முக்தலிஃபீன், அவர்கள் கருத்து வேற்றுமை படக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். இது மனிதனுடைய இயல்பு. ஆனால் இல்லாமன் ரஹிமல்லாஹ், அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் அருள் புரிந்தவர்கள் என்ன செய்வார்கள்? கருத்து வேற்றுமை வருகிற பொழுது அல்லாஹ் காட்டி தந்த பிரகாரம் நிவர்த்தி செய்து கொள்வார்கள். முரண்பாட்டை நீடித்துக் கொண்டு போக மாட்டார்கள். எங்களுக்கிடையில் கருத்து வேற்றுமை வந்துவிட்டது. அல்லாஹ் சொல்லுகிற அழகான வழிகாட்டல் என்ன தெரியுமா? இன்றைக்கு இந்த ஊரை நாங்கள் எடுத்துக்கொள்வோம், இந்த பிரதேசத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எங்களுக்கிடையில் மார்க்க விடயங்களில் எத்தனையோ கருத்து முரண்பாடுகள் இருக்கின்றன. எங்களை பிளவுபடுத்துகின்ற எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம்? எங்களுக்கிடையில் முரண்பாடு வருவதற்கு என்ன காரணம்? சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? அல்லாஹ் சொல்கிறான், கேளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அத்தீஉல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள். வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். வ உலில் அம்ரி மின்கும், உங்களில் அதிகாரமுடையவர்களுக்கும் கட்டுப்படுங்கள். இது சூரத்துன் நிசா 4வது அத்தியாயத்தின் 59வது வசனம். தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் யார் யாருக்கெல்லாம் கட்டுப்பட சொல்கிறான்? அத்தீஉல்லாஹ, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள். வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். வ உலில் அம்ரி மின்கும், உங்களில் அதிகாரமுடையவர்களுக்கு கட்டுப்படுங்கள். அது உலமாக்கள் என்ற அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கலாம், ஆட்சி தலைவர்கள் என்ற அடிப்படையில் அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கலாம், ஊர் தலைமைகள் என்ற அடிப்படையில் அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கலாம். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்களில் அதிகாரமுடையவர்களுக்கும் கட்டுப்படுங்கள் என்று சொல்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? ஃபஇன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன், இதுதான் படிக்க வேண்டிய இடம். நீங்கள் ஏதாவது ஒரு விடயத்தில் கருத்து முரண்பாடு கொண்டால், ஏதாவது ஒரு விடயத்தில் உங்களுக்கிடையில் சண்டை சச்சரவு வந்தால், ஏதாவது ஒரு விடயத்தில் உங்களுக்கிடையில் முரண்பாடு வந்தால், அல்லாஹ்வோடு முரண்பாடு வரையலுமா? அல்லாஹ்வோடு முரண்பாடு வரையலுமா? முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரோடு முரண்பாடு வர முடியுமா? முடியாது. உங்களில் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் கட்டுப்படுங்கள். யாரோடு முரண்பாடு வரலாம்? உங்களை வழிநடாத்துபவர்களோடு முரண்பாடு வரலாம், உங்களை கட்டுப்படுத்துபவர்களோடு முரண்பாடு வரலாம். நீங்கள் ஒன்றை சொல்ல உங்களுடைய ஊர்வலமை ஒன்றை சொல்லலாம், நீங்கள் ஒன்றை சொல்ல உங்களுடைய தலைமை ஒன்றை சொல்லலாம், நீங்கள் ஒன்றை சொல்ல உங்களுடைய அமீர் ஒன்றை சொல்லலாம். அவர்களோடு முரண்பாடு வந்தால் அல்லாஹ் காட்டுகிற வழிமுறை என்ன தெரியுமா? ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல், அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கமும் நீங்கள் உரசி பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹு அக்பர்! எவ்வளவு அழகான வழிகாட்டல் என்று பாருங்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ذَلِكَ خَيْرٌ, உங்களுக்கு இடையில முரண்பாடு வந்தா அல்லாஹ்வுடைய தூதரில் மீட்டி பார்ப்பது, குர்ஆனிலும் சுன்னாவிலும் உரசி பார்ப்பது, அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும், மிக அழகான மீளும் தலமாக இருக்கும், நீங்கள் அல்லாஹுவையும் மறுமையையும் நம்பக்கூடியவர்களாக இருந்தால் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு எங்களுக்கு இடையில் எத்தனை கருத்து வேறுபாடுகள்,
எத்தனை முரண்பாடுகள்! அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உங்களுடைய கருத்துக்களில் நீங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருங்கள் என்றா சொல்கிறான். நீங்கள் முரண்பட்டு கொண்டே வாழுங்கள் என்றா சொல்கிறான். 2-3 ஜமாத்துக்களாக பிரிந்து வாழ்ந்து கொண்டே இருங்கள் என்றா அல்லாஹ் சொல்கிறான். இல்லை சகோதரர்களே, அல்லாஹ் சொன்னது எங்க? குர்ஆனை புரட்டுங்கள், நபிகளாருடைய சுன்னாவை புரட்டுங்கள், அங்கே தீர்வு தேடுங்கள். நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால் அதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பாண்டவர்களே, சமூகத்தை வழிநடாத்துகின்ற, சமூகத்துக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற அந்த உலமாக்கள் செய்ய வேண்டிய பணி என்ன? உங்களுடைய கருத்தை கொண்டு வாருங்கள், உங்களுடைய கருத்தை கொண்டு வாருங்கள். குர்ஆனிலும் சுன்னாவிலும் தேடி பார்ப்போம். எதற்கு ஆதாரம் பலமாக இருக்கிறதோ அதை பின்பற்றி விட்டு போய்விடுவோம். ஒற்றுமை வருமா வராதா? சில மார்க்க விவகாரங்கள் இருக்கும், ஆதாரம் அதுக்கும் இருக்கும், ஆதாரம் இதுக்கும் இருக்கும். 2 கருத்திலும் இருப்போம். குர்ஆன் சுன்னா என்ற பேஸ்ல ஒன்றுபடுவோம். முடியுமா முடியாதா? ஒற்றுமையாக வாழ முடியுமா முடியாதா? குர்ஆனிலும் சுன்னாவிலும் ஆதாரம் இல்லாதவற்றை தூக்கி எறிந்துவிட்டு குர்ஆனிலும் சுன்னாவிலும் ஆதாரம் உள்ள விடயங்களில் ஒன்றுபட முடியும். 2 கருத்துக்கள் இருப்பது பிரச்சனை இல்லை மார்க்கத்திலே. அது சஹாபாக்களுடைய காலம் தொட்டு இன்று வரைக்கும் இருக்கிறது. 2 கருத்துக்களில் நான் இந்த கருத்திலே இருக்கிறேன், எனக்கு இது ஆதாரம் சரியாகப்படுகிறது, உங்களுக்கு உங்களுடைய ஆதாரம் சரியாகப்படுகிறது. 2 பேரும் குர்ஆன் சுன்னா என்ற நிழலில் 2 கருத்தில் இருக்கிறோம். ஒற்றுமையாக இருக்க முடியுமா முடியாதா? எங்கே தெரியுமா பிளவுபடுகிறோம்? குர்ஆனிலும் சுன்னாவிலும் இல்லாதவற்றை எல்லாம் மார்க்கமாக ஆக்குவதனால் தான் எங்களுக்கு இடையில் முரண்பாடுகள் வர ஆரம்பிக்கின்றன. இந்த அடிப்படையை புரியாத குர்ஆன் சுன்னாவை பேசுகிற நாங்கள் கூட 2 கருத்து வந்தா 2 பள்ளி வேணும், 2 கருத்து வந்தா 2 ஜமாத்தாவினும். இல்லை சகோதரர்களே, 2 கருத்துக்கும் தெளிவான ஆதாரங்கள் இருக்குமாக இருந்தால் அவரவர்களுடைய கருத்திலே இருந்து கொண்டு குர்ஆன் சுன்னா என்ற நிலையில் ஒன்றுபட முடியும் என்கிற ஆழமான தத்துவத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அடிப்படை கருத்து வேற்றுமை வருதா? நாங்க ஆளுக்கால் ஜமாத்து பிரிகிறதல்ல, ஆளுக்கால் தலைவர் தேடுறதல்ல, ஆளுக்கால் பண்டி உருவாக்குறதல்ல. எங்களுடைய கடமை என்ன? குர்ஆன் சுன்னாவுடைய நிழலில் நின்று அந்த பிரச்சனைக்கு தீர்வு தேட வேண்டும். இதுதான் உண்மையான முஃமின்களுக்குள்ள அடிப்படை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில பல ஜாதி பிரச்சனைகள் வரலாம். தீர்வு எங்கே இருக்கிறது சகோதரர்களே? கணவன் சொல்வதில் தீர்வில்லை, மனைவி சொல்வதில் தீர்வில்லை. கொண்டு வாருங்கள் உங்களுடைய கருத்தை. குர்ஆன் சுன்னாவிலே உரசி பார்ப்போம். எதற்கு ஆதாரம் பலமாக இருக்கிறதோ அதை செய்துவிட்டு போய்விடுவோம். குடும்பங்களுக்கு இடையில் முரண்பாடு வரலாம். வாருங்கள் உங்களுடைய கருத்தை எடுத்துக்கொண்டு குர்ஆன் சுன்னாவிலே உரசி பார்ப்போம். எதற்கு ஆதாரம் இருக்கிறதோ அதன் பக்கம் சாய்வோம். இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் யார் சகோதரர்கள்? அவர்கள் சஹாபாக்களுக்கு பின்னால் இன்று வரை உள்ள காலப்பகுதி வரைக்கும் வந்த மார்க்க அறிஞர்களுள் மிகப்பெரிய அறிஞர் சகோதரர்களே. ஹதீஸ் துறையிலே கை வைக்க வேண்டுமா? கை வைத்தார்கள். குர்ஆன் தஃசீர் பகுதியிலே கை வைக்க வேண்டுமா? வைத்தார்கள். அரபு துறையிலே பாண்டித்தியம் வேண்டுமா? வைத்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அரபு மொழியில கருத்து வேற்றுமை வந்தால் ஷாஃபி இமாமுடைய கருத்தை முற்படுத்துவார்கள். அந்த அளவுக்கு அறிவாளியாக இருந்தார்கள். அந்த ஷாஃபி இமாம் அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுது. நபித்தோழர்கள் சஹாபாக்கள் ஒரு மார்க்க விஷயத்துல 2 கருத்து சொல்கிறார்கள், யாருடைய கூற்றை எடுக்க வேண்டும்? அல்லாஹு அக்பர். இன்னைக்கு நானும் நீங்களும் யாருங்க? 1400 வருஷத்துக்கு பின்னால வந்து ஃபத்வா கொடுக்கிற உலமாக்கள் நாங்க யாரு? யாரை பத்தி கேள்வி கேட்டாங்க? சஹாபாக்களை பத்தி கேட்டாங்க. 2 சஹாபாக்கள் ஒரு மார்க்க விஷயத்துல 2 ஃபத்வாவை சொன்னால் யாருக்கு பின்னால போக வேண்டும்? இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு அருள் புரியட்டும், தெளிவாக சொன்னார்கள். 2 நபித்தோழர்களில் யாருடைய கூற்று குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் நேர்பட்டு போகுமோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.
அன்பாண்டவர்களே, இது இன்றைக்கு நேத்து வந்த ஃபத்வா அல்ல. 1400 வருடத்துக்கு முன்னால், 1200 வருடங்களுக்கு முன்னால ஷாஃபி இமாமுடைய காலத்துல தன்னுடைய மாணவர்களுக்கு படித்து கொடுத்த விடயம். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, குர்ஆனையும் சுன்னாவையும் அடிப்படையாக கொண்டிருக்கிற ஈமானிய உறவுகளே, நாங்கள் எந்த ஜமாத்தில் வேண்டுமானாலும் இருந்து விட்டு போவோம். ஜமாத்துக்கள் சுவர்க்கத்தை தீர்மானிப்பதில்லை, ஜமாத்துக்கள் நரகத்தை தீர்மானிப்பதில்லை. அது நாங்கள் எங்களுடைய வசதிகளுக்கு உருவாக்கி கொண்டது. ஆனால் சுவர்க்கம் போக வேண்டுமா, எந்த ஜமாத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, குர்ஆன் சுன்னா என்ற அடிப்படையில் இருந்து கொள்ளுங்கள். எங்களுக்கு இடையில் வருகிற முரண்பாடுகள், கருத்து வேற்றுமைகளை குர்ஆன் சுன்னாவுடைய நிழலில் உரசி பார்த்து ஒரு முடிவுக்கு வரக்கூடிய மனிதர்களாக மாற வேண்டும். அன்பாண்டவர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள். 4வது அத்தியாயம் 65வது வசனம். நான் சொல்லுகிற வசனங்களை மறந்து விடாதீர்கள். ஒரு தடவை குர்ஆன் தர்ஜுமாவை புரட்டி ஆழமான உணர்வோடு வாசித்து பாருங்கள். 4வது அத்தியாயம் 65வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா வரப்பிக லா யுமினூன், உங்களுடைய இறைவனின் மீது சத்தியமாக. அல் குர்ஆன்ல அல்லாஹ் தன் மீதே சத்தியம் செய்து கொண்ட கிட்டத்தட்ட 7 இடங்கள் இருக்குது. அந்த 7 இடங்கள் ஒன்றுதான் இது. அல்லாஹ் அவன் மீதே சத்தியம் செய்து கொண்டது. ஃபலா வரப்பிக், உங்களுடைய இறைவன் மீது சத்தியமாக நபியே, லா யுமினூன், அவர்கள் முஃமின்களாக மாட்டார்கள். யாருக்கு சொல்றாங்க? யாரெல்லாம் முஃமின்கள் ஆக வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் உண்மையான முஃமினாக மாட்டார்கள். எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும், அவர்களுக்கு இடையில் வரக்கூடிய சண்டை சச்சரவுகளில், அவர்களுக்கு இடையில் வரக்கூடிய முரண்பாடுகளில், அவர்களுக்கு இடையில் வரக்கூடிய கருத்து வேற்றுமைகளில் நபியே உங்களை தீர்ப்புக்கு கொண்டு வரும் வரையில் அவர்கள் முஃமினாக மாட்டார்கள். அடிப்படை விளங்குதா? அடிப்படை விளங்குகிறதா? நானும் நீங்களும் உண்மையான மூமின்களாக மாற வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு இடையில சச்சரவு வருது, எங்களுக்கு இடையில கருத்து முரண்பாடு வருது, எங்களுக்கு இடையில சண்டைகள் வருகின்றன. அந்த நேரத்தில் யாரை தீர்ப்புக்கு கொண்டு வர வேண்டும்? நபிகளாரை தீர்ப்புக்கு கொண்டு வர வேண்டும். நபிகளார் உயிரோடு வாழ்ற காலத்துல நபித்தோழர்கள் அப்படித்தான் இருந்தாங்க. அவர்களுக்கு இடையில கருத்து வேற்றுமை வந்தா ஓடோடி போனாங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட தீர்ப்பு கேட்டுட்டு போனாங்க. இன்னைக்கு ரசூலுல்லாஹ் மௌத்தாவிட்டாங்க. ரசூலுல்லாஹ் மரணித்த 1400 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனாலும் படைத்தவன் ரப்பு அல்லாஹ் நபிகளாருடைய சுன்னாவை அழிக்கவில்லை. நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறான். எதற்காக தெரியுமா? கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய மனிதர்களுக்கு கருத்து வேற்றுமை வந்துவிட்டால் ஈமானை அடையாளப்படுத்துகிற அம்சம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, குர்ஆன்ல ஹதீஸ்ல என்ன தீர்ப்பு வந்திருக்குது, அங்க போய் ஃபத்வா தேட வேண்டும். ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும், அவர்களுக்கு இடையில் வந்த சண்டை சச்சரவுகளில் உங்களை தீர்ப்பாளியாக எடுக்கும் வரையில் அவர்கள் முஃமின்களாக மாட்டார்கள். இது முதல். குர்ஆன் சுன்னாவிலே தீர்வு தேட வேண்டும் என்பது முஃமின்களாக மாறுவதற்குரிய முதலாவது அடிப்படை. குர்ஆன் சுன்னால பார்த்துட்டோம். பார்த்தா என்ன பண்ணணுமா? சும்மலா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கதைத், ரசூலுல்லாஹ் கிட்ட போய் தீர்ப்பு கேட்பாங்க. நாங்க குர்ஆன் சுன்னால போய் தீர்ப்பு கேட்போம். கேட்டா எங்களுக்கு ஒரு ஃபத்வா வரும், என்ன எங்களுக்கு ஒரு தீர்ப்பு வரும். இது சுன்னத்தா, இது பித்அத்தா, இது ஹலாலா, இது ஹராமா, இது நபிகளாருடைய கலாச்சாரமா, இது மாற்று மத கலாச்சாரமா, ஒரு தீர்வு வரும். வந்துவிட்டால் அந்த தீர்வை உள்ளத்தினால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சும்மலா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கதைத, நபியே நீங்கள் அளித்த தீர்ப்பில் உள்ளத்தில் அவர்கள் சங்கடம் கொள்ள மாட்டார்கள் என்றால் அந்த தீர்ப்பு அப்படியே உள்ளத்தால் ஏற்றுக்கொள்வாங்க. அடுத்தது என்ன செய்யணும் தெரியுமா? மூணாவது வயுசல்லிமு தஸ்லீமா, அதற்கு பரிபூரணமாக கட்டுப்படும் வரையில் அவர்கள் முஃமினாக மாட்டார்கள் என்று அல்லாஹ் அவன் மீதே சத்தியமிட்டு சொல்லுகின்றான். நானும் நீங்களும் உண்மையான முஃமின்களாக மாற வேண்டுமா? உண்மையான இறை விசுவாசிகளாக மாற வேண்டுமா? எங்களிடத்தில் வர வேண்டிய அடிப்படை என்ன? கருத்து வேற்றுமைகள், பிரச்சனைகள், முரண்பாடுகள், சண்டை சச்சரவுகள் வந்தால்
ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னால தீர்வு தேட வேண்டும். வரக்கூடிய தீர்ப்பை உள்ளத்தினால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளத்தினால் ஏற்றுக்கொண்ட அடிப்படையை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான முஃமின்களாக மாற முடியும் என்கிற ஆழமான அடிப்படையை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆனா இன்றைக்கு எங்கட நிலைமை என்ன? முஸ்லிம்களோட நிலைமை என்ன? வாங்க ஆதாரத்தை கொண்டு வாங்க, கொண்டு வந்து கொடுத்தா ஆமா இருக்குதான், ஆனாலும் நடைமுறைப்படுத்த முடியாதுன்றாங்க. ஆமா ஹதீஸ்ல இருக்குதான், நீங்க சொல்றது இருக்குதான், ஆனா ஊருக்கு ஒத்து வராதுன்றாங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதற்குரிய காலம் என்பதனால் சொல்லுகின்றேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலத்துல எத்தனை ரக்காத்துக்கள் தொழுதார்கள்? நாங்கள் புகாரியை புரட்டுவோம், முஸ்லிமை புரட்டுவோம், அபூ தாவூது, திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, தாரகுத்னி இருக்கிற எல்லா ஹதீஸ் கிதாபுகளையும் புரட்டுவோமே. புரட்டினால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11ஐ காண அதிகப்படுத்தவில்லை. சில அறிவிப்புகளில் 13 தொழுதார்கள். இவ்வளவுதான் வந்திருக்கு. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எங்கட சமூகத்துல நிறைய இஸ்லாமிய உறவுகளுடைய நிலை என்ன? ஆமா ரசூலுல்லாஹ் 11 தொழுதாங்கன்னு வந்திருக்குதான், ஆனாலும் தொண்டை போட்டுக்கல்றாங்க. இதான் பிரச்சனைங்க. அன்பார்ந்தவர்களே, குர்ஆன் ஹதீஸ்ல வந்தா நடைமுறைப்படுத்திட்டு போவோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 23 தொழுவித்தார்கள். இது பலமான செய்தியா, ஆதாரபூர்வமான செய்தியா? அதை சிந்திப்பதற்கு நேரம் இல்லை. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் கேட்கப்பட்டது தானே, சஹாபாக்கள் ஒரு விஷயத்தில் 2 கருத்து கொண்டால் யாருடைய கருத்து ரசூலுல்லாஹ்வுக்கு நேர்படுதோ அதை எடுத்துட்டு போங்கண்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பத்தி 2 விடயம் பதிவு செய்யப்படுது. 11 தொழுவித்தார்கள் வருது, அவர்களுடைய காலத்தில் 23 தொழுவிக்கப்பட்டதாகவும் வருது. எது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கு நெருக்கமா போகுது? அதை எடுத்தா நம்ம ஒற்றுமையா வாழ முடியுமா, முடியாதா? எங்களுடைய உலமாக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், ரசூலுல்லாஹ் 11 தான் தொழுதாங்க. ரசூலுல்லாஹ் 23 தொழவில்லை என்று குர்ஆன் சுன்னாவுக்கு அப்பால் இருக்கின்ற மதுஹபுடைய உலமாக்கள், தரீக்கத்துடைய எல்லாரும் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்றாங்க. ஆனாலும் என்ற வார்த்தையை போட்டு இவ்வளவு காலமும் செஞ்சு வந்துட்டோமே. நாங்க ஷாஃபி மதுஹபை பின்பற்றவங்களே. அல்லாஹ் போதுமானவன். எங்களுடைய ஈமானை நாங்கள் தான் பரிசோதித்து பார்க்க வேண்டும். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எங்களுக்கு இடையில பிரச்சனைகள், கருத்து வேற்றுமைகள் வந்தால் ரசூலுல்லாஹ்விடத்தில் குர்ஆன் சுன்னாவில் தீர்ப்பு தேடி வரக்கூடிய முடிவை உள்ளத்தினால் ஏற்று வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தாத வரையில் உண்மையான முஃமினாக முடியாது என்றால் இதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள அடிப்படை. விளங்கிக்கங்க. கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை வந்தாலும், குடும்பங்களுக்கு இடையில பிரச்சனை வந்தாலும், ஊர்களுக்கு இடையில் பிரச்சனை வந்தாலும், 2 ஜமாத்துகளுக்கு இடையில பிரச்சனை வந்தாலும், நண்பர்களுக்கு மத்தியில பிரச்சனை வந்தாலும் அடிப்படை ஒன்றுதான். கொண்டு வாங்க ஆதாரத்தை. குர்ஆன் ஹதீஸ்ல எதுக்கு ஆதாரம் இருக்குதோ அதுல ஒன்றுபடுவோம், உள்ளத்தினால் ஏற்றுக்கொள்வோம், வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவோம். இந்த பண்பு வராத வரையில் உண்மையான முஃமினாக முடியாது என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே எனக்கும் உங்களுக்கும் பாடம் சொல்லி தருகிறான். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த அடிப்படையை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு எங்களுக்கிடையில் வருகிற எந்த பிரச்சனைகளாக இருந்தால், நவீன பிரச்சனைகளாக இருந்தாலும் தீர்வு குர்ஆனிலே தேட வேண்டும், நபிகளாருடைய சுன்னாவிலே தேட வேண்டும். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த அடிப்படை என்ன தெரியுமா? மிக தெளிவாக சொல்லுவார்கள். இமாம் ஷாஃபி அவங்களுக்கு உலகத்துல மிக முக்கியமான 2 புத்தகம் இருக்குது. அல் உம்முன்ற ஒரு புத்தகம் இருக்குது, அல் ரிசாலான்ற ஒரு புத்தகம் இருக்குது. உம்முன்ற புத்தகம் இருக்குதே, அதுல ஹதீஸ் ஆதாரங்களோட மார்க்க சட்டங்களை சொல்லுவாங்க, ஃபிக்ஹ் கிதாப்னு சொல்லுவோம். ரிசாலான்ற ஒரு புத்தகம் இருக்குது, அது ஃபிக்ஹ் சட்டக்கலையை உருவாக்குவதற்கான அடிப்படைகளை பேசுகிற புத்தகம். இந்த 2 புத்தகத்தை மாத்திரம் ஒரு முஃமின் இஹ்லாஸோடு வாசித்தால், மன தூய்மையோடு வாசித்தால் குர்ஆன் சுன்னாவுடைய பெருமதியை சரியாக புரிந்து கொள்ளலாம், மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். சொன்னாங்க இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ், மாணவர்களை பார்த்து, என்னுடைய ஒரு ஃபத்வா உங்களுக்கு முன்னால வருது, என்னுடைய ஒரு மார்க்க தீர்ப்பு உங்களுக்கு முன்னால வருது, அது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கு முரண்பட்டால், அது
ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கு முரண்பட்டால் என்னுடைய கருத்தை தூக்கி எறிந்து விடுங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எவ்வளவு தெளிவான ஃபத்வா என்று பாருங்கள். தொழுகையில எத்தனை இடத்துல காது வரைக்கும் கை தூக்குறது, எத்தனை இடத்துல தூக்குறது? புகாரில ஹதீஸ் வருது 4 இடங்கள்ல தூக்கணும். எத்தனை இடங்கள்? 4 இடங்கள்ல தூக்கணும். ஆரம்ப தக்பீருக்கு தூக்குவோம், ருக்குவுக்கு போகும் பொழுது தூக்குவோம், சமியல்லாஹு லிமன் ஹமிதான் இஅ்திதாலுக்கு வரும் பொழுது தூக்குவோம், முதலாவது அத்தஹியா தஷஹுதுல இருந்து 3வது ரக்காத்துக்கு எழும்பும் பொழுது காது வரைக்கும் கை தூக்கி தான் இடதுக்கு மேல வலத வைப்போம். ஷாஃபி இமாம் அவங்க ஃபத்வா சொல்லும் பொழுது சொன்னாங்க 3 இடத்துல தான் கை தூக்கணும். 3 இடத்துல தான் கை, ஆரம்ப தக்பீர், ருக்குவுக்கு போகும் பொழுது, இஅ்திதால் நிலைக்கு வரும் பொழுது. 4வது இடத்தை அவங்க சொல்லல. புகாரி இமாம் அவங்க ஷாஃபி இமாமுக்கு பிறகு வந்தவங்க தானே, அவங்க புகாரில ஹதீஸ் பதிவு செய்யறாங்க ரசூலுல்லாஹ் 4வது இடத்துல தூக்கினாங்க. இதுக்கு விளக்கம் எழுதுறாங்க, ஷரஹ் பண்றாங்க யாரு? இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ். ஷாஃபி மதுஹபுக்கு மிகவும் பலம் சேர்த்த அறிஞர்கள் அவர் ஒருவர். இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் ஃபத்ஹுல் பாரின்னு நாங்க புகாரிக்கு விளக்க உரை பார்ப்போம். அதுல புகாரிக்கு கீழே அந்த ஹதீஸை விளங்கப்படுத்துற நேரம் அவங்க கொண்டு வராங்க இப்னு ஹுஸைமா ரஹிமஹுல்லாஹ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சஹீஹ் இப்னு ஹுஸைமான்னு சொல்லுவாங்க. ஷாஃபி மதுஹப் அறிஞர், அவருக்கு இப்னு ஹுஸைமான்னு ஒரு ஹதீஸ் தொகுப்பு இருக்குது, சஹீஹ் இப்னு ஹுஸைமான்னு. அந்த அறிஞருடைய ஒரு கூற்றை கொண்டு வராங்க. என்ன தெரியுமா? நான் ஷாஃபி மதுஹபை சார்ந்தவன் தான், ஆனால் நான் 4 இடங்களில் கை தூக்குவது சுன்னா என்று சொல்லுவேன். ஷாஃபி இமாம் 3 இடம் என்று சொல்லி இருந்தாலும் 4 இடத்தில் தூக்குவது சுன்னா. ஏன் தெரியுமா? ஷாஃபி இமாம் சொல்லிட்டு போனாங்க, ஹதீஸ் சஹீஹா வந்தா அதுதான் என்னுடைய மதுஹபுன்னு சொல்லிட்டு போனாங்க. எனவே 4வது இடத்திலும் ரசூலுல்லாஹ் கை தூக்கியது சஹீஹான ஹதீஸ்ல வந்திருக்குது, அதுதான் எனக்கு விருப்பமானது என்று சொன்னாங்க. எதுக்கு நான் இதை சொல்றேன் தெரியுமா? இன்னைக்கு நானும் நீங்களும் குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பால போய் பிடிவாதம் காட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த உத்தமர்கள், அந்த அறிஞர்கள் குர்ஆன் சுன்னாவுடைய நிழலில் பயணித்தார்கள், தன்னுடைய மாணவர்களை பயணிக்க பழக்கினார்கள். ஷாஃபி மதுஹபுல இன்னொரு முக்கியமான அறிஞர் தான் இமாம் நவவி என்று சொல்லுவோம். ரியாது ஸாலிஹீன் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறோம் தானே, அந்த தொகுப்பை தொகுத்தவர் இமாம் நவவி அவங்க தான். ஷாஃபி மதுஹபுல முக்கியமான ஒரு அறிஞர். முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிதாபுக்கு அழகான ஒரு விளக்க தொகுப்பு எழுதினவர். நீங்க எல்லாரும் தொழுகை ஷாஃபி படிச்சிருப்பீங்க. ஷாஃபி மதுஹபுல வுதுவ முறிக்கிற 6 காரியங்கள் சொல்லுவாங்க. அதுல ஒட்டக இறைச்சி சாப்பிட்டா வுது முறியாதுன்றதுதான் ஷாஃபி மதுஹபு சட்டம். ஒட்டக இறைச்சி சாப்பிட்டா வுது முறியாது. ஆனா முஸ்லிம்ல ஹதீஸ் வருது, ஒட்டக இறைச்சி சாப்பிட்டால் வுது எடுக்க வேண்டுமான்னு ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க. ஆமா, நீ வுது எடுக்க வேண்டும் தான்ன்றாங்க ரசூலுல்லாஹ். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதக்கூடிய நேரத்துல இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ஷாஃபி மதுஹபுல ஒட்டக இறைச்சி சாப்பிட்டா வுது முறியாது, ஆனா ஏண்ட கருத்து ஒட்டக இறைச்சி சாப்பிட்டா வுது முறியும். ஏன் தெரியுமா? சஹீஹான ஹதீஸ் வந்துட்டு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அந்த இமாம்களுடைய, அந்த அறிஞர்களுடைய புத்தகங்களை வாசிக்கின்ற பொழுது ஒரு முஃமின் குர்ஆன் சுன்னாவுக்கு பின்னால் போக வேண்டும் என்ற அடிப்படையை மிக தெளிவாக படிக்க முடியும் சகோதரர்களை. அடுக்கிக் கொண்டே போகலாம். குர்ஆன் சுன்னாவில் தான் ஒரு முஃமின் போக வேண்டும் என்பதற்கு அவர்களுடைய வழிகாட்டல்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ், ஹனஃபி மதுஹபு என்று சொல்கிறோம். தன்னுடைய மாணவன் முஹம்மத், தன்னுடைய மாணவன் யூசுப் அவர்களுக்கு என்ன அறிவுரை சொன்னார்கள் தெரியுமா? என்ன புத்திமதி சொன்னார்கள் தெரியுமா? மாணவர்களே, நான் சொல்வதையெல்லாம் எழுதிவிடாதீர்கள். நான் இன்றைக்கு ஒன்றை சொல்லலாம், நாளைக்கு அதை மாற்றி சொல்லலாம். என்ன சொல்றாங்க? நான் மனுஷன், என்ற கருத்தெல்லாம் எழுதி வைக்காதீங்க. நான் ஆதாரத்தோட சொன்னா அதை மட்டும் எழுதி வைங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, போதாதா இது?
சொன்னாங்க மாணவர்களை பார்த்து, ஹதீஸ் சஹீஹாக வந்தால் அதுதான் நான் போகிற போக்குன்னு சொல்லி சஹீஹான ஹதீஸுக்கு பின்னாலதான் ஒரு முஸ்லிம் பயணிக்க வேண்டும், அதுதான் சரியான மதுஹபு என்று ஆழமான அடித்தளத்தை போட்டுவிட்டு போனார்கள். இதையெல்லாம் படிக்காததனால குர்ஆன் சுன்னா எங்கேயோ போகுது, எங்கட வாழ்க்கை எங்கேயோ போய் கொண்டிருக்குது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் இமாமுல் மதீனான்னு சொல்லுவாங்க, மதீனத்து இமாமுன்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அடக்கஸ்தலம் எந்த மஸ்ஜிதுன் நபவிக்கு பக்கத்துல இருக்குதோ அந்த மஸ்ஜிதுன் நபவியிலே அமர்ந்து மார்க்கத்தை படித்து கொடுத்தவர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய பேச்சுக்களில் எடுப்பதற்கும் இருக்கிறது, தள்ளுபடி செய்வதற்கும் இருக்கிறது. இல்லா சாஹிபு ஹாதல் கபர், நபிகளாருடைய கபரை காட்டி இந்த கபரின் சொந்தக்காரரை தவிரன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க மாணவர்களுக்கு? இந்த முஹம்மது நபி அவங்களோட பேச்சு மட்டும்தான் எல்லாம் எடுக்க வேண்டியது, மற்ற எல்லார பேச்சிலையும் எடுக்கிறதுக்கும் இருக்குது, தள்ளுபடி செய்யறதுக்கும் இருக்குது. மாணவர்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கறாங்க? அந்த மனிதர்கள்ல நானும் ஒருத்தர், என் பேச்சில எடுக்கிறதுக்கும் இருக்கும், தள்ளுபடி செய்யறதுக்கும் இருக்கும். ஒன்றும் தேவையில்லைங்க. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களுடைய நேசத்துக்கும் பாசத்துக்கும் நெருக்கத்துக்கும் உரிய மாணவன் தான் யார்? இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா, மாலிக் இமாமுக்கு தனி மதுஹபு, ஷாஃபி இமாமுக்கு தனி மதுஹபு. ஏன் இஸ்லாமிய வரலாற்றிலே வந்தது? கொஞ்சம் சிந்தித்தால் நேர்வழி பெறலாம் சகோதரர்களே. ஏன்? உஸ்தாது சொன்னா எல்லாம் சரிந்து மாணவன் ஷாஃபி இமாம் போகல, மாறாக என்னுடைய நேசத்துக்கும் பாசத்துக்கும் உரிய உஸ்தாத் மாலிக் இமாம் சொன்னாலும் ஹதீஸுக்கு முரணாக இருந்தால் நான் தனி வழியில போவேன் என்று போனவங்க ஷாஃபி இமாம் அவங்க. அல்லாஹு அக்பர். என்ன வழிகாட்டல் இருக்கு அந்த உத்தமர்களோட வாழ்க்கையில, அந்த இமாம்களோட வாழ்க்கையில என்ன பாடம் இருக்குது, என்ன படிப்பினை இருக்குது? இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாம், ஹம்பலி மதுஹபு என்று சொல்லுவோம். என்ன சொன்னாங்க தெரியுமா? மாணவர்களை பார்த்து சொன்னாங்க, லா துகல்லிதுனி, நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டாம், வலா துகல்லிதி ஷாஃபிஈய, என்னுடைய உஸ்தாத் ஷாஃபியையும் நீங்கள் பின்பற்ற வேண்டாம், வலல் ஔஸாஇ வலல் ஸௌரி, மிகப்பெரிய ஹதீஸ் கலை மாமேதைகள் சுஃபியானு ஸௌரியையும் பின்பற்ற வேண்டாம், ஔஸாஇயையும் பின்பற்ற வேண்டாம். அவர்கள் எங்கிருந்து மார்க்கத்தை எடுத்தார்களோ அதை பின்பற்றி விட்டு போங்கள் என்று தன்னுடைய மாணவர்களுக்கு பாடம் நடத்தியவர்கள் தான் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாம். உங்களுக்கு தெரியுமா? இமாம் ஷாஃபி இமாமுடைய நேரடி நெருக்கமான மாணவன் அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாம். தனி மதுஹபு. ஏன் வந்தது? உஸ்தாது சொன்னால் எல்லாம் சரி என்று போகவில்லை, உஸ்தாதுக்கு மாற்றமாக ஃபத்வா சொன்னதனால் தான் அவர்களுக்கு தனி மதுஹபு வந்தது. இதையெல்லாம் நான் ஏன் தெரியுமா சொல்லுகிறேன்? இன்றைக்கு உலக வாழ் முஸ்லிம்களுக்கு மத்தியில இஸ்லாமிய உம்மத்தில 1200 வருடங்களாக இடம் பிடித்த 4 பெயர்கள் தான் இமாம் ஷாஃபிஈ, இமாம் மாலிக், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுமுல்லாஹு ஜமீஅன். அல்லாஹ் அவர்கள் அனைவருக்கும் அருள் புரியட்டும். இந்த 4 இமாம்களும் ஒன்றுபட்டு, இஜ்மா என்று சொல்லுவோம் நாங்கள், இஜ்மா என்று சொல்லுவோம், ஒன்றுபட்டு தன்னுடைய மாணவர்களுக்கு சொன்னது என்ன தெரியுமா? எங்கட பின்னுக்கு வந்துடாதீங்க, அல்லாஹ்வோட தூதர்ட பின்னுக்கு போயிருங்க அழகான வழியை காட்டி கொடுத்தவர்கள் என்றால் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என்னுடைய ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளையும் அழைத்து சொல்லுகின்றேன். நானும் நீங்களும் உலகத்துக்கு வாழ வந்திருப்பது மறுமையிலே சுவனம் நுழைய வேண்டும் என்பதற்காக, மறுமையிலே வெற்றி